ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பலாப்பழத்தின் பயன்களையும் இந்த பலா மரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் நமக்கு எந்த அளவுக்கு பலனளிக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பலா ஒரு மர வகையை சார்ந்தது. இது எந்தெந்த நாடுகளில் வளரும்னு பார்த்திங்கன்னா, தென்கிழக்கு ஆசியா வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் நன்று வளரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா இதனுடைய இலைகள் எதிரடிக்கில் அமைந்திருக்கும், அகலமாகவும் இருக்கும். இந்த அடிமரத்தில் இதனுடைய அடிமரமானது சிறு கிளை உற்பத்தியாக அதில் பச்சை நிறத்தில் பூக்கள் வரும். இதிலிருந்து எல்லா பகுதிகளும் நமக்கு மருத்துவ பலன் அளிக்கக்கூடியது. பலாச்சுளை மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மிகவும் சுவையான ஒரு பழமாகும். இவை வெயில் காலத்தில் நல்லா நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. இது முக்கணிகளில் ஒன்று அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நடுவில் தண்டுகள் இருக்கும், சுளைக்குள் கொட்டைகள் இருக்கும். கறிப்பலா பொரியல் செய்ய அந்த காலத்துல எல்லாம் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மேல் கிளைகளில் காய்கள் விடும். பலா மரத்திலிருந்து பலவிதமான மரச்சாமான்கள், பொம்மைகள்லாம் அந்த காலத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பலகைகள், சட்டங்கள் அந்த மாதிரி செய்கிறதுக்கும் இந்த பலா மரத்தை பயன்படுத்துகிறாங்க. பலாவை வீட்டு தோட்டங்களில் வளர்ப்பார்கள். இந்தியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் இது அதிகமாக நம்ம பார்க்கலாம். பலா மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதங்களில் காய்விடும். ஒரு பலாப்பழத்தின் எடை சுமார் 9லிருந்து 10 கிலோ எடை இருக்கும். இது விதை மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. இதில் என்னென்ன பாகங்கள் பயனுடன் பார்த்திங்கன்னா, மரம், பழம், காய், பிஞ்சு, இலை, பிசின், கொட்டை, தோல், வேர் இவை அனைத்தும் நமக்கு பயன்படுது. பொதுவாக இது எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்துதுன்னு பார்த்திங்கன்னா, பிளட் ப்ரெஷர், பார்வை கோளாறு, கண்புரை, ஆஸ்துமா, மலச்சிக்கல், இரத்த சோகை, தைராய்டு, மாலைக்கண், இதய நோய், அல்சர், சரும சுருக்கம், தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்கள் அனைத்தையும் இதை குணப்படுத்துது. இதோட மருத்துவ பயன்கள் பார்த்திங்கன்னா, 3 பழங்களுள் முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் பல மருத்துவ குணங்களை கொண்டவை. பலாப்பழத்தை நம்ம தினமும் 1-2 சாப்பிட்டு வரும்போது கண் பார்வை நல்லா நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்ததாக இதோடைய பழங்களில் அதிக புரதச்சத்து இருக்கிறதுனால இது தினமும் 1-2 எடுக்கும் பொழுது அதிகமாக நம்ம உணவுகளில் பருப்பு எடுக்கும் பொழுது வாயு தொல்லைகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கும் இந்த பழங்கள் எடுக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் ஆகிய அமிலச்சத்து அதிகமாக இருக்குது. இது பல நோய்கள் வராமல் பல நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பழத்தை நம்ம பயன்படுத்தலாம். பலாப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருப்பதனால இது உடலில் சோடியத்தின் அளவை சீராக பராமரிக்குது. இதனால் உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. பலாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதுனால பார்வை கோளாறு ஏற்படாமல் இது நமக்கு தடுக்குது. அதுக்கப்புறமா பலாப்பழத்தை நம்ம சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் நீங்கிறது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால செரிமான மண்டலம் சீராக இயங்கி நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி முகம் பொலிவோடு இருக்கும். பலாப்பழத்தில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால இதை சீசனில் கிடைக்கிற பலாப்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பலாப்பழத்தில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதனால் காய்ச்சல், சளி போன்றவை தாக்காமல் நம்மளை பாதுகாக்கலாம். பலாப்பழத்தில் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரி அதிகமாக இருக்கிறதுனால உடலின் ஆற்றலை அதிகரிக்கும். இதில் ஃப்ருக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பலாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது உடலில் சோடியம் அளவை சீராக பராமரிக்குது. இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பல வகை நோய்களை பாதுகாக்கிறது வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பலாப்பழத்தை நம்ம தினமும் 1-2 எடுக்கும் பொழுது இந்த நோய்கள் வராமல் நம்ம பாதுகாக்கலாம். இதில் டயட்ரி கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால குடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றி குடலில் ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தையும் வராமல் தடுப்பதற்கு இந்த பலாப்பழம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முதுமை தோற்றது அதிகமாக இருக்குது. இதனால் பலாப்பழம் நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது ஃபேஸ் எப்போவுமே இளமையான தோற்றத்தோடு இருக்கலாம். அடுத்ததாக பலாப்பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பொதுவாக போன் ஜாயின்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கால்சியம் ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் தட்டுப்பாடை குறைக்கிறதுக்கு நம்ம தினமும் 1-2 பலாப்பழம் எடுக்கும் பொழுது நாட்பட்ட மூட்டு வலி போன்ற நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கலாம். அடுத்ததாக பலாப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விட்டமின் ஏ, சி, இ, கே, நியாசின், விட்டமின் B6 போன்ற காப்பர், மாங்கனீஸ் மற்றும் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால இவை பிளட்டு புதுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவுது. இப்பழம் உடலானது இரும்புச்சத்தை உறிஞ்சி இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கிறது. வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சளி மற்றும் நோய் தொற்றுகள் தாக்கப்படுவது தடுக்கப்படுகிறது. அடுத்ததாக 1 கப் பலாப்பழத்தில் உடலுக்கு வேண்டிய ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைத்து நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையடையும்.
உடலில் வந்து மேங்கனீஸ் குறைபாடு ஏற்படுறதுனால இரத்த சர்க்கரை வந்து அதிகமாக ஏற்படுது. எனவே இந்த இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள தினமும் 1-2 பலாப்பழம் எடுக்கும் பொழுது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். தைராய்டு சுரப்பியின் ஆரோக்கியத்திற்கு காப்பர் மிகவும் முக்கியமான ஒரு சத்தாக இருக்குது. காப்பர் வந்து பலாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இவை வந்து நம்ம வந்து எடுக்கும் பொழுது காப்பர் குறைபாடு நமக்கு ஏற்பட்டாலே தைராய்டு சுரப்பியில் வந்து ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திடும். இதனால் பல்வேறு அந்த ஒரு நோய் வந்து பல நோய்களை உருவாக்குவதற்கு எனவே தைராய்டு நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த பலாப்பழம் எடுக்கும் பொழுது காப்பர் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கிது. பலாப்பழத்தில் வந்து கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறதுனால மாலைக்கண் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் இந்த பலாப்பழத்தினை தினமும் 1-2 பழங்கள் எடுக்கலாம். பலாப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 இரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அளவை குறைத்து இதயத்தை சீராகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட உதவுகிறது. அல்சர் இருப்பவங்க வந்து பலாப்பழத்தை ரெகுலராக 1-2 எடுக்கும் பொழுது அல்சர் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகிறதோட வயிற்று பிரச்சனைகளும் நீங்கும். இத்தனை மருத்துவ பலன்கள் மிக்க இந்த பழத்தை நாம் தினமும் எடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை காக்கலாம். எனவே இந்த வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை தினமும் எடுத்து நம் உடல் நலத்தை மேம்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.